பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய வேணாமா? பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய வேணும். உங்களோட ஈக்கிய உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அல்லாஹ் சொல்றான், ஓண்ட புள்ள உனக்கு நான் தந்த கிஃப்ட்ன்றான். யார் தந்த கிஃப்ட்? யார் தந்த கிஃப்ட் இது? சுப்ஹான. ஒவ்வொரு புள்ளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட். ஹதியா இல்ல இது. ஹதியான்றது கேட்டு வார்னு கொடுக்கிறது, டேபிள்ல ஒன்று கொடுக்கிறது. ஜனாதிபதி ஒன்று உங்களுக்கு தந்ததுக்கு என்ன பேரு? அது அவார்ட். ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்ல நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஒருத்தர் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவார்டு எடுத்தா நீங்க யாரு? நீங்க ஒரு செலிபிரிட்டி. அது ஹிபா. உங்களோட புள்ளை அல்லாஹ் சொல்றது, இது உனக்கு நான் தந்த கிஃப்ட். இது சுவர்க்கத்துக்கு போற ஹைவே. ஒவ்வொரு புள்ளையும் சுவர்க்கத்துக்கு போற ஹைவே. ஒவ்வொரு புள்ளையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க மௌத்தானாலும் ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்கும் கபருக்கு. நீங்க மௌத்தானாலும் ப்ராஃபிட் எங்க வரும்? கபருக்கு வரும். புள்ள சொல்ற சுப்ஹானல்லாஹ், வாப்பட சுப்ஹானல்லாஹ் தான். நீங்க மௌத்தானதுக்கு பிறகு பள்ளி ஹஸ்ரத்தை கொண்டு யாசின் ஓதினா நன்மை கிடைச்சுமா கிடைச்ச மாட்டாதுன்றது பிரச்சனை இருக்குது, டவுட் இருக்குது. அதுலதான் கருத்து வேறுபாடு. அது கூடும் கூடாது சரி பிள்ளைன்னு எல்லாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனா உங்களோட புள்ள ஓதினா அவர் நியத்து வைக்கவும் தேவையில்லை. இப்ப நான் பேசுற பேச்சு, நான் பயான் செய்யறேன்னா எனக்கிட்ட இஹ்லாஸ் இருந்தா எனக்கு நன்மை கிடைச்சும், எனக்கிட்ட இஹ்லாஸ் இருந்தோ இல்லையோ என் உம்மட வாப்பட கபருக்கு நிச்சயமா நன்மை போய் சேரும். நான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இது உட்கார்ந்து இருக்கிறது உங்களோட உண்மை வாப்பட துவா. இது நல்லத படிச்ச வந்திருக்கிறீங்க. பிள்ளைகள் என்பவங்க சுவர்க்கத்துக்கு போற ஹைவே. அதுக்கு யாரும் பதுவா செய்ய வேணும். எமோஷனல கண்ட்ரோல் பண்ண இல்லாம எத்தனை சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னத்துக்கு தான் அல்லாஹ் எனக்கு இவனை தந்தானோ தெரியா. அல்லாஹ் சொல்ற, நான் உனக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஹைவேயா தந்ததா. நீ மௌத்தா போனாலும் கபருக்கு நன்மை தாரதுக்கு தந்தது வலதுன் சாலிஹுன். நீ இதுக்கு பதுவா செய்றியா? நீ இதுக்கு பதுவா செய்றியா? புரிஞ்சுக்கோங்க. எமோஷனல கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபேமிலி லைஃப்ல. பிசிக்கல் ஃபிட்னஸ் கட்டாயம் வரணும். எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு சேர் லுக்கா தொலைவானம் மௌத்து வரைக்கும் நின்று தொழுது இன்ஷா அல்லாஹ். இதை வைங்கோ, இதை வளர்க்க வேணும். இதை குறை, இதை ஃபிளக்ட் ஆவீங்க எப்பயுமே. நான் உலமாக்களுக்கு சொல்றேன், ஒருத்தர் மிம்பர்ல இருந்து பயான் செஞ்சாரு, ஹதரத் ரசூலுல்லாஹ் வயிறு இப்படித்தான் நீஞ்சின்னு சொல்லி. ஆனா அவருடைய வயிறு இப்படி. ஏனா பிசிக்கல் ஃபிட்னஸ் மனிஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜிக்கு போகணுமா, என்ன வேணும்? பாடி ஃபிட் ஆயிக்கணும். மெயின்டைன் தட். எஸ்பெஷலி குறிப்பா சொல்றேன் லேடிஸுக்கு, அபார்ட்மெண்ட்ல வாழ்றாக்கள். முந்தின காலங்கள்ல அப்ப கேட்க, முந்தின காலத்துல ஆக்களுக்கு எக்ஸசைஸ் மிக்கல இல்லையா? என்ன எக்ஸசைஸ் இல்ல அவங்களுக்கு? வாஷிங் மெஷின் ஈக்கல்ல, உடுப்பு கழுகுற எக்ஸசைஸ், கிராண்டி மெஷின் ஈக்கல்ல, அம்மியில என்ன செய்யணும், அரைச்சோணும். அதுக்கு நாங்க பைஸ்கில் வச்சிருப்பேன் வீட்டுல. என்ன சொல்றேக்கு இது? அது அவங்க முந்தி இப்படி செஞ்ச, எப்படி செஞ்ச? அம்மிக்கல்ல கொச்சி கரைச்ச, தேங்காய் அரைச்ச, அதுல செஞ்சாங்க. அப்ப முந்தி வந்து கிச்சனுக்கு கீழேக்கும் உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து செய்யணும். தேவைப்பட்ட ஒவ்வொரு முறை எலும்பி எலும்பி உட்காரணும். இப்ப நாங்க சும்மா எலும்பி உட்காரணும். இப்ப பிடிச்சவளுக்கு முந்தி அப்ப அப்ப இப்ப கை எப்படி போட்டு இப்படி எடுக்கணும். இப்ப அவன் முந்தி உடுப்பு என்ன செய்யறது, கல்லுல அந்த உடுப்பு என்ன செய்வாங்க கழுறதுக்கு. அப்ப அதை வேலை நாங்க இப்படி செய்யிருப்பேன். இப்ப நாங்க சும்மா செய்யற, அவங்க அர்த்தத்தோட செஞ்ச. யாரு நினைச்சவளுக்கு? அதனால முந்தின கால இப்ப செய்யற எக்ஸசைஸ் எல்லாம் எங்கட உம்மம்மா எங்கட உம்மா எல்லாம் முந்தி இடத்துல வீட்டுல வேலையோட வேலையாக எல்லாத்தையும் செஞ்சாங்க, செஞ்சு கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு எல்லாம் லேசாவி 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 இன்றைக்கு ராவைக்கு வீட்டுல என்ன நாங்க தின்றத கூட நாங்க முடிவு செய்யறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஊபை தான் முடிவு செய்யும். இன்ஷா அல்லாஹ்
எது முடிவு செய்யும்? இன்றைக்கு ராவைக்கு என்ன சாப்பாடு என்றதெல்லாம் சொங்க. கொழும்புல இருக்கிற முஸ்லீம்களுடைய, இலங்கையில் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய சாப்பாடு என்ன என்பதை ஊபர் ஈட் தான் முடிவு செய்யும். நீங்க நினைச்சீங்க இன்றைக்கு ராவைக்கு கொஞ்சம் என்ன செய்யும், தோசையும் இதுகம் எடுத்து ஒரு தோசையும் இது எடுப்போம் சொல்லி லொகினாமி. நீங்க லொகினானா ஒன்று பப்பாகுது. என்ன ஸ்பெஷல் ப்ரமோஷன்? ப்ரமோஷன் என்ன முடியுமா? இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டிக்குது பீஸா ஹட்ல, என்னமோ இது ப்ரொமோஷன் சொல்லி. அப்போ உங்களோட மைண்ட் போகும், இன்றைக்கு தானே ப்ரொமோஷன், நாளைக்கு இது இல்லையா போய்த்துட்டா, அதனால இன்றைக்கு இதை வாங்கிட்டு நாளை கதை வாங்குவோம். இப்ப கடைசிக்கு நீங்க தின்றத முடிவு செஞ்சது நீங்கள் அவனா சொல்லுங்க. இப்ப யாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கட ஹெல்த்துக்கு இருக்கிற த்ரெட் வந்துட்டு எங்கட டெக்னாலஜி, எங்களுக்கு இருக்கிற ஈஸி லைஃப், எங்களுக்கு இருக்கிற ஹெல்தி கம்ஃபர்ட் ஜோன், இதுதான் எங்கட ஹெல்த்துக்கு இருக்கிற பிகஸ்ட் த்ரெட். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி லைஃப்ல எத்தனையோ பேர் சம பண்றாங்க. 40 வயசுல நீங்க 4 புள்ளைய பெற்றுட்டு எல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ் மன்னிக்கட்டும், 40 வயசு உங்களுக்குண்டா, 25 கல்யாணம் முடிச்சீங்கண்டா, மூத்த மகனுக்கு 14 வயசு ஆயிக்கணும். எத்தனை வயசு? 14 வயசு. நீங்க 14 வயசுல போயிட்டு பைபாஸ் போனா பிடிக்கும். 40 வயசுல பைபாஸ் போனா 14 வயசு, 12 வயசு, 13 வயசு, 9 வயசு, 4 புள்ளை இருக்குது. அது உம்மளை பிடிக்கும். நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால நோயாளியை பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் மௌத்தாகிற. வச்சுக்கோங்க, ஹிஸ்டரி சொல்லுவோம் உங்களுக்கு. நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால யாரும் மௌத்தாகிற? நோயாளியை பார்த்து கொண்டிருக்கிறதா மௌத்தாகிற. ஹெல்த் ஃபேமிலி லைஃப்ல மிக முக்கியம். அதே மாதிரி பிக்யூ, ஐக்யூ, இக்யூ, நாலாவது என்ன? எஸ்கியூ, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். கணவனும் மனைவி உட்கார்ந்து 2 பேரும் உட்கார்ந்து எங்கட ஆகிரம் எப்படி கோணும், எங்கட கபர் எப்படி கோணும், எங்கட சுவர்க்கம் எப்படி கோணும், நாங்க எங்க வாழ போறோம் சுவர்க்கத்தில், இத சுவர்க்கத்தில் இந்த இடத்துக்கு போகணும், நாங்க என்ன செய்யணும், எங்கட பிள்ளைகள் எப்படி கோணும். உம்மா மாப்பாக்கு சொல்றேன், நீங்கள் மாப்பா வாவி உம்மமானா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்பதே நீயத்து கல்யாணம் முடிச்ச முந்தி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகள்கிட்ட எங்களை தேவை காண வச்சிடாதே. யார்ட்ட? பிள்ளைகள்கிட்டையும் தேவை காண வச்சிடாது. இன்னைக்கு புள்ளைய வளர்க்கிற வாப்ப அப்படி அல்ல. புள்ளைக்கு செலவழிக்கிறதே இவன் சோறு போடுவான். யாரன்? அது சிறுக்குத்தானேங்க, அது சிறுக்குத்தானே. கபர்ல வைத்து கேட்கறதும் புள்ளைய கேட்கறது ஒன்று தானே. புள்ளைய வளர்க்கக்குள்ளே செலவழிக்கிற செலவழிப்ப பிரச்சனை பார்த்துக்கொள்ள. எங்களை அவன் ஒன்றும் பார்க்க போறல, அவன் வைஃபை பார்ப்பாரு இன்ஷா அல்லாஹ். உங்களோட கபரடிக்கு வந்து யாசின் ஓதுற காலம் முடிஞ்சு. இப்ப நீங்க தெய்வலை போய் பாருங்க, தெய்வல பள்ளி பாருங்க, எத்தனை பேர் போறா கபரடிக்குன்னு சொல்லி. அந்த காலம் முடிஞ்சிட்டது. உங்களோட ஆகரத்தை மறக்க வேணும். யாருமா உங்களோட ஆகரத்தை மறக்க வேணும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வாங்கோ. அப்ப நான் சொன்னேன், குறிப்பா சொல்றேன் லேடிஸுக்கு, உங்களோட ஹஸ்பண்ட் 2வது நிக்காஹொண்டுக்கு போகாம இருக்கணும் என்றால், அதுல முதல் கட்டம் பெரிய ஒரு இம்பாக்ட் பண்றது அது பெண்களுடைய கேர்லெஸ் இதுக்கு காரணமாக இருக்கும். நீங்க இப்ப ஸ்மார்ட் ஆயிக்கோ வேணும். யாரு? என் ஹஸ்பண்ட் எங்க போறாரு, யாரோட செட் பண்றாரு, ஒண்டிக்குது துப்பு பார்க்கறது, துப்பு பார்க்க வேணும், அது கூடாது, அது டவுட். துப்புண்டு வந்தா அர்த்தம் என்ன? அது டவுட். டவுட் அல்ல, டவுட் அல்ல. பிள்ளைகள் ஒரு நாள் டவுட் பண்ண வேணும்.